கிருஷ்ணதேவராயர் மற்றும் தெனாலிராமன் வாழ்ந்த காலத்தில் டெல்லியில் பாபர் ஆண்டுட்டு வந்தார். தெனாலிராமன் கிட்ட ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் ஒரு போட்டி போட்டார். நீ மட்டும் பாபர் கிட்ட போய் உன்னோட வித்தையை எல்லாம் காமிச்சு ஏதாவது பரிசு வாங்கிட்டு வா, அப்போ உன் திறமைசாலி நீ அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. இதை கேட்ட தெனாலிராமன் உடனே கிளம்பிட்டார் டெல்லிக்கு. தெனாலிராமன் தோக்கணுங்கிறதுக்காகவே பாபருக்கு இந்த போட்டியை பற்றி ஓலை எழுதி அனுப்பிச்சார் கிருஷ்ணதேவராயர். அந்த ஓலையை படித்த பாபர், ஓஹோ, நாம் தெனாலிராமனை பாராட்டி பரிசு கொடுத்தா நம்மளோட நண்பர் கிருஷ்ணதேவராயர் தோற்று போயிடுவார். அப்போ நம்ம அவையில் இருக்கிற யாருமே தெனாலிராமனோட பேச்சுக்கு சிரிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி கட்டளையும் போட்டார். டெல்லி வந்த தெனாலிராமன் பாபரோட அவைக்கு வந்தார். தன்னோட விகடகவி திறமை முழுசையும் காமிச்சார். ஆனால் யாருமே சிரிக்கலை. ஓஹோ, ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட தெனாலிராமன் ஒன்றுமே பேசாமல் வெளியில் போயிட்டார். இதை பார்த்த பாபர் தெனாலிராமன் தோற்றான் அப்படின்னு தனக்குள்ளே நினச்சிக்கிட்டார். ஊர்காவல் படையை பார்க்குறதுக்கு அன்றைக்கி நகர்வலம் போனார். அப்போ ஒரு முதியவர் மாமரம் நட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அடடா முதியவர், எதுக்கு இப்போ தள்ளாத வயசில் மாமரம் நட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். இது என்னோட கடமை மன்னா, நம் முன்னோர்கள் கடமையான மாமரம் நடுறதுனால ஒழுங்காக செஞ்சதுனால தான் இப்போ நமக்கு மாம்பழம் கிடைக்குது. அந்த மாதிரி நம்ம வம்சாவளியினருக்கு மாம்பழம் கிடைக்கணும்னா நான் இப்போ மரத்தை நடணும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட பாபர், பிரமாத முதியவரே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தங்க மாம்பழம் கொடுத்தாரு. அதை வாங்கிட்ட முதியவர், மாமரம் நட்டால் உடனே பழம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பாபர் ஆட்சியில் உடனே மாம்பழம், அதுவும் தங்க மாம்பழம் கிடைக்குதே அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட பாபர் இன்னொரு தங்க மாம்பழம் கொடுக்க சொன்னார். அதையும் வாங்கிக்கிட்ட முதியவர், அல்லாவோட கருணையால் மாமரம் செடியிலேயே காய்க்கிறது பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு தங்க மாம்பழம் கொடுக்க சொன்ன பாபர், போதும் முதியவரை, நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை பாராட்ட நான் தங்க மாம்பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட முதியவர் தன்னோட தாடியை முடியையும் பிச்சு படுத்தார். அங்கே வேஷம் போட்டுட்டு இருந்தது தெனாலிராமன். அடடா, நம்மக்கிட்ட தன்னோட திறமையை காமிச்சு 3 மாம்பழம் வாங்கிட்டாரே பரிசா, இந்த தெனாலிராமன் நம்மளை ஏமாத்திட்டாரே அப்படின்னு நினச்சாரு பாபர். உடனே கிருஷ்ணதேவராயருக்கு, உங்கள் ஊர் தெனாலிராமன் உண்மையாகவே மிகவும் கெட்டிக்காரர் அப்படின்னு ஓலை அனுப்பிச்சார். அரண்மனைக்கு திரும்பின தெனாலிராமனுக்கு மிகப்பெரிய விழாவும் விருந்தும் நடத்தி கௌரவிச்சார் கிருஷ்ணதேவராயர். இதனால் திறமை இருந்தால் எந்த இடமா இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம்.